சித்திரை மாத பிறப்பை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன. இது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சித்திரை திருநாள் விஷு பண்டிகையையொட்டி கோவை சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோயிலில் அதிகாலை முதலே தமிழ் மற்றும் மலையாள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இரு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகளையும் பரிமாறிக்கொண்டனர். அவங்க சொன்ன மாதிரி நான் மலையாளி, நான் விஷு கொண்டாடுறோம், அவங்க தமிழ், தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம். ரெண்டு பேர் ஃபேமிலியும் சேர்ந்து வந்துட்டு ரெண்டு ஃபெஸ்டிவலும் ஒன்றா கொண்டாடுறோம். சித்திரை மாத பிறப்பையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள நிலையப்பட்டியில் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். இதற்காக வெள்ளாற்றில் குவிந்த மக்கள் ஆற்று நீரை குடத்தில் சுமந்தும் பால்குடம் எடுத்தும் ஊர்வலமாக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வயலோகம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்றடைந்தனர். பின்னர் கோயில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த அக்கினி குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். சென்னையை அடுத்த ரத்தினமங்கலம் குபேரர் கோயிலில் சித்திரை திருநாளையொட்டி கனிகாணும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ குபேரர், சித்திரலேகா ஆகியோர் மாலை அலங்காரத்துடன் எழுந்தருள நாணய மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மா, பலா, வாழை என முக்கனிகளை படையிலிட்டு கனிகாணும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குபேரரை வழிபட்டனர். இன்னைக்கு மெயினாக கனி காணுதல், முக்கனி, மா, பலா, வாழை 3மே நம்ம பார்க்க வேண்டியது. அது இல்லாமல் எல்லா பழங்களோட, எல்லா காசுங்களோட குபேரரை நம்ம வழிபட்டிருக்கோம் இன்னைக்கு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பட்டுக்குடி கிராமத்தில் நல்லேறு கட்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. விவசாயம் செழிப்பதற்காக விளைநிலத்தில் சிறப்பு வழிபாடுகளை நடத்திய விவசாயிகள் உழவு பணிகளை தொடங்கி நெல் மணிகளை விதைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வைரவன்பட்டி வைரவ சுவாமி கோயிலில் சித்திரை மாத பிறப்பையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து அம்மனுக்கு படைக்கப்பட்ட நாணயங்கள் வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.